everyone. நீங்க ஜெர்மன்ல கான்ஃபிடென்ட்டா பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் AR Speak Up Deutsch. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரேஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அக்குசாட்டிவ் போடலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டாட்டிவ் போடலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரியே இதுவும் வந்து எது வந்துச்சுன்னா நம்ம வந்து டாட்டிவ் ப்ராசஸ் பண்ண போகிறோம், எது வந்து நம்ம வந்து அக்குசாட்டிவ் ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது பேர் ப்ரப்போசிஷன்ஸ். இங்கிலீஷில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ப்ரப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸோட கனெக்டராக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் வந்து ஜென்ரலாக ஐ ஆம் திஸ், ஐ ஆம் தட் அப்படின்னு சொல்லி பேசிக்காக கொண்டு போகிறப்ப, இன்னும் நான் ஏன் இதை சொன்னேன்னா, நான் எதுக்காக இதை பண்ணினேன்னா, இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரப்போசிஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸில் வந்து எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை. அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷனில் 2 ப்ரப்போசிஷன்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம், ஃபியோர் அண்ட் ஸோ இது ரெண்டும் இன்னைக்கு எப்படி ப்ராசஸ் ஆகுது, எங்கெங்க வரும்போதெல்லாம் நம்ம ஃபியோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபியோர் தான் வரும் அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வச்சு எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஸோ இங்கேயும் சர்டைன் ரீசன்ஸ் இருக்கு. இதனால தான் இங்கே நம்ம ஃபியோர் போட்டிருக்கோம், இதனால தான் நம்ம போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வாஸ்ட் டாபிக்ன்றனால 2 ப்ரப்போசிஷன்ஸ் மட்டும் நான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2 ப்ரப்போசிஷன்ஸ் இன்னைக்கு கிளாரிட்டியோட நம்ம லேர்ன் பண்ணிட்டு அடுத்த ஃபர்தராக இன்னும் என்னென்ன ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியோர். ஸோ ஃபியோர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ இல்லை யாரெல்லாம் அதை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கிஃப்ட் வந்து எங்கள் அம்மாக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல திஸ் இஸ் ஃபார் மை மதர் அப்படின்னு சொல்லும் போது ஃபியோர் அந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தாஸ் கெஷிங்க் இஸ் ஃபியோர் மைனர் மூட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியோருக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா அக்குசாட்டிவ். ஏன்னா இது அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷன். ஓகே, இந்த ப்ரப்போசிஷன் நீங்கள் எங்கே போட்டாலும் இந்த ப்ரப்போசிஷனுக்கு அப்புறமேட்டுக்கு வர வேண்டியது என்னவா இருக்கணும்னா அக்குசாட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். திஸ் இஸ் ஃபார் மை மதர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தி கிஃப்ட் இஸ் ஃபார் மை மதர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார் மை மதர், அந்த மை மதர் வந்து இங்க என்னவா ஆக்ட் ஆகணும், அக்குசாட்டிவா டாட்டிவா அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண போறோம். இப்போ இந்த ஃபியோர் அப்படிங்கிற அந்த ப்ரப்போசிஷனை வச்சு மட்டும்தான் இந்த இடத்துல என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ண போறோம். இதுல வந்து ஃபெமினைன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ தட் மைனர் மூட்டர். அடுத்தது எந்த இடத்துலலாம் நம்ம ஃபியோர் பண்ணணும்னா பர்பஸ். இப்போ இதுக்காக நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெடிசன் வந்து தலைவலிக்காக அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. தி மெடிக்கமெண்டர் இஸ் ஃபியோர் காப்ஷ்மெர்சின் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டேப்லெட் வந்து தலைவலிக்கானது. ஸோ இது ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த மெடிசன் எதுக்காகனா தலைவலிக்காக. ஓகே, இந்த புக்கு யாருக்காகனா குழந்தைங்களுக்காக. ஸோ ஏதோ ஒரு ரீசனோ ஒரு பர்பஸோ, அந்த புக்கான பர்பஸ் இல்லை இந்த விஷயம் எதுக்கானது அப்படின்னு வர இடத்துல நம்ம ஃபியோர் யூஸ் பண்றோம். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னன்னா ஃபார் ஹூம், யாருக்காக எதுக்காக அப்படின்னு வரும்போது ஃபியோர் நம்ம யூஸ் பண்றோம். சர்டன் பிளேசஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பதிலாக இது அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம இதை போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு வேலைக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி சொல்லணும், ich bekomme 10 Euros für meine Arbeit. இல்லை இந்த பொருளுக்காக இந்த நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட ich gebe 10 Euro für den Tisch. டிஷ்ங்கிறது என்னது, டேபிள். ஸோ அந்த டேபிள் வந்து மாஸ்குலைன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, டென் மாதிரி இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அக்குசாட்டிவ். அக்குசாட்டிவ்ல மாஸ்குலைன் சேஞ்ச் எடுக்கும். ஸோ ஃபியோருக்கு அப்புறமேட்டுக்கு த டேபிள் அப்படிங்கிறது வந்து டென் டிஷ்ன்னு மாறி இருக்கு. வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஃபியோர், இப்போ நீங்க ஒரு இடத்துல நீங்க உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்றீங்க, இல்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்லும் போது ஐ சே திஸ் ஃபார் திஸ் ஒப்பீனியன் அபவுட் அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வந்து ஃபியோர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அதை எப்படி சொல்லணும்,
தட் இஸ் குட் ஃபார் யோர் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லும்போது das ist good für deine Gesundheit. ஸோ Gesundheitங்கிறது இங்கே ஃபெமினைன் அப்படிங்கிறனால ஸோ deine Gesundheit. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ப்ரெபோசிஷன் இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்ம டைம் சொல்லும்போது வி யூஸ் அப்புறம் ஏதாவது மூமெண்ட்ஸ் அரவுண்ட் சர்டைன் திங், ஒரு விஷயத்தை சுற்றி மட்டுமே மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு டிஃப்ரென்ஸோ இல்லை அமௌண்ட் பற்றி சொல்லும் போதோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைமுக்கு சொன்னோமா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்த்டே பார்ட்டி இஸ் அட் 7 o'clockன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவோம். தி பார்ட்டி ist 7 Uhr. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான். நெக்ஸ்ட் மூமெண்ட். இப்போ வந்து மூமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலரோட இடத்த சுற்றி மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு டேபிளை சுற்றியே ஓடிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், der Hund läuft rund den Tisch. ஸோ இது எதை வந்து இந்த டேபிளை சுற்றியே ஓடிட்டு வருதுன்றனால அதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸோ அமௌண்ட்டோ எதை பற்றியோ சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரெஸ் வந்து ஒரு 5 euros சீப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல நம்ம வந்து தான் யூஸ் பண்ணுவோம். Das Kleid ist 5 Euro billiger. is cheaper. 5 euros cheaper அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல by 5 eurosன்னு சொல்கிற இடத்துல இங்கே வந்து 5 Euro billiger. இல்லைன்னா நான் வந்து ஒரு 2 hours உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. Ich habe 2 Stunden gewartet. ஸோ இந்த இடத்துலையும் நான் 2 hours நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். for 2 hours அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து ஃபியோர் யூஸ் பண்ணல, தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி when we want to talk about the amount or time, இந்த மாதிரியான இடத்துல நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரப்போசிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல எந்த ப்ரப்போசிஷன் போடலாங்கிறது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நான் பாய் ஃப்ரம் மீ அமக்ஷா. பாய்.